இன்றைய காலையில் எனது டெரஸ் கார்டனில் என்னென்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே கார்டன். இது நம்ம லெமன் பிளான்ட்டு நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. அப்புறம் இது அவரைக்கொடி ஏற்கனவே ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பறிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இது நம்ம வெண்டைக்காய் முடிஞ்சு போயிடுச்சு. நான் விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். இது ஒரு தண்டுக்கீரை கலராக ஒரு கீரை தோசை சுடலாம். அப்புறம் இது கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, பிஞ்சுலாம் பிடிச்சிருக்கு. இது அத்தி நல்லாவே பஞ்சாக நமக்கு பழங்கள் வச்சுருக்கு. அப்புறம் தக்காளி இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு காய்கறி நிறைய கிடைக்கும். இது முள்ளங்கி ஒரு 3 பேஸ்கெட்டில் போட்டிருக்கேன். ஏற்கனவே 2 பறிச்சிட்டேன், பிடுங்கிட்டேன். திரும்ப இருக்குது. அப்புறம் பச்சை மிளகாய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இது புதினா கீரை. இது ரொம்ப நாளாகவே இந்த பேஸ்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது, ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது மல்பெரி கட்டிங்ஸ்லேயும் வந்துடும். நிறையவே அப்பப்போ நமக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பழங்கள். நல்லா பிளாக் ஆனதும் நம்ம பறித்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் பறித்தோன்னா நமக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இதெல்லாம் கத்திரிக்காய் செடி. அப்புறம் பாவக்கொடி. கத்திரிக்காயெலாம் நாற்று விட்டு ஒரு க்ரோ பேக்லேயும் ஒன்று வச்சு விட்டு நல்லா தலை இருக்குது. அப்புறம் சின்னதாக ஒரு ஹார்வெஸ்ட்டு ஒரு 2 லெமன் இன்றைக்கி பழுத்து ரெடியாக இருக்குது. அதை பறிச்சுக்கிட்டோம். மதியம் நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்னோடய பிளான்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு ஃபீடு கொடுத்துடலான் இருக்கேன். இந்த காய்கறி பழமரக்கன்றுக்கெலாம் மண்புழு உரம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம். அது கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் போன்மேல், அப்புறம் பனானா பீலும் எக்ஸ் செல்லும் அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தது தான். இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருவேன். பொடி பண்ணி வச்சு அதை இந்த மிக்சிங் கூட கொடுக்கக்குள்ள நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். பனானா பீலில் நேச்சுரலாகவே ஒரு பொட்டாசியம் இருக்கா, அது நிறைய காய்கள் பூக்கள் கொடுக்க நல்லாவே உதவுது. எல்லாத்துக்கும் மண்ணை கிளறி விட்டுட்டு போட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இன்றைக்கி தண்ணி கொடுத்துட்டோன்னா நமக்கு இன்றைக்கி ஃபீடிங் ஓவர். ஒரு 15 டேஸ்க்கு நமக்கு கவலை இல்லை. அப்புறம் நம்ம மாட்டு எருவோ, மக்கின மாட்டு எரு, ஆட்டு எரு ஏதாவது ஒரு கைப்பிடி இன்னும் ஒரு 15 நாள் கழித்து கொடுக்கலாம். இதுதான் என்னோடய மாடி தோட்டத்தில் இன்றைய வேலை. உங்கள் வீட்டில் என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்ன காய்கறி பழமரக்கன்றுகள்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய வேலை இதுதான்ப்பா. இன்னும் என்னோடய டெரஸில் நிறையவே பிளான்ட்ஸ் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், ஒரு கார்டன் டூர் போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.